நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே ஒரு வகையில் மாஸ் கம்யூனிகேஷன் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லும் ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. இது இன்றைய சோஷியல் மீடியா காலத்தில் வாழும் முஸ்லிம் இன்ஃப்ளூயன்சர்களுக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கும் ஒரு பெரிய நினைவூட்டலாக இருக்கிறது. மக்காவில் ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இஸ்லாமின் செய்தியை கொண்டு சேர்க்க பல வழிகளில் முயற்சி செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர் மக்களை ஒன்றாக கூப்பிட வேண்டிய நிலை வந்தது. அந்த காலத்தில் மக்காவில் ஒரு பழக்கம் இருந்தது. ஏதாவது பெரிய அவசர செய்தி அல்லது எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்ற எச்சரிக்கை இருந்தால் மக்கள் அனைவரையும் கூப்பிட ஒரு வழி இருந்தது. அதற்காக மக்கள் கவனம் செலுத்தும் இடமாக இருந்தது மவுண்ட் சஃபா மலை. அந்த மலையின் மேல் ஏறி யா சபாஹா என்று கூப்பிட்டால் அது ஒரு எச்சரிக்கை அழைப்பாக கருதப்படும். அதை கேட்டவுடன் மக்கா மக்கள் உடனே அங்கே வந்து கூடிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே முறையை பயன்படுத்தி அந்த மலையின் மேல் ஏறி யா சபாஹா என்று அழைத்தார்கள். அதை கேட்டவுடன் மக்கா மக்கள் எல்லோரும் அங்கே வந்தார்கள். ஏன் அவர்கள் உடனே வந்தார்கள் தெரியுமா? ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது மிகவும் நம்பிக்கைக்குரியவர், ஒருபோதும் பொய் பேசாதவர். மக்கள் கூடி வந்த பிறகு அவர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த மலையின் பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அப்போது அவர்கள் அனைவரும் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், நாங்கள்